Sriramaha, Raja, brothers, Saha, with Dashanana, Ravana, Putraha, son, Putri, daughter, Gataha, went, Bharya, wife, Vanam, forest, Pura, once. அந்த லெசன் வாசிங்கம்மா. Pura Dasharatho Nama Raja Asit. Very good. Asit Tasya Tisraha Bharyaha Asan. Kausalyayaha Putraha Shri Ramaha. Ramasya Trayaha Bhrataraha Asan. Janakasya Putri Sita. Sita Ramasya Bharya. ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்கு. ராமாசியன் இருக்கு. ராமஸ்ய அந்த மாக்கு பக்கத்துல ஒரு துணக்கால், அது வேண்டாம். சரியா? சரி. பித்துஹு அக்ஞாயா ராமஹ வனம். ஆக்ஞயா ஆக்ஞாயா ராமஹ வனம் கதஹ. வனே தசானன சீதாம் ஆதாய லங்காம் கதஹ. ராமஹ ராவணம் ஹத்வா சீதாம் ஆனயாமாச. வெரி குட், வெரி குட். நல்லா வாச்சுங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூமா, தேங்க்யூமா. இப்போ ரேகா பார்சாரதிமா இந்த மீனிங்ஸ் அண்ட் பேராகிராஃப் வாசிச்சுட்டா. ஆண்டாள்ஜி, நீங்க இந்த பேராகிராஃப்க்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? நமஸ்காரம் ஜி, ட்ரை பண்றேன் ஜி. ட்ரை பண்ணுங்கம்மா. புரா தசரதோ நாம ராஜா ஆசித். ஒன்ஸ் அப்பான் அ டைம் தசரதன் சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தாரு. தஸ்ய திஸ்ரஹ பாரியாக ஆசன். அவருக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க. கௌசல்யாயாக புத்திரஹ ஸ்ரீராமஹ. கௌசல்யோடைய சன் வந்து ஸ்ரீராமர். ராமஸ்ய த்ரயஹ பிராதரஹ ஆசன். ராமருக்கு 3 பிரதர்ஸ் இருந்தாங்க. ஜனகஸ்ய புத்ரி சீதா. ஜனகருடைய பொண்ணு வந்து சீதா. சீதா ராமஸ்ய பாரியா. சீதா வந்து ராமருடைய வைஃப். பிதுஹு ஆக்ஞயா ராமஹ வனம் கதஹ. அவருடைய அப்பாவுடைய ஆக்ஞையினால ராமர் வந்து வனத்துக்கு போனாரு. வெரி குட். வனே தசானனஹ, அதாவது ராவணஹ, சீதாம் ஆதாய லங்கா கதஹ. லங்காம் கதஹ. வனத்துல ராவணர் வந்து சீதைய ஆதாயனா தெரியல ஜி. ஆதாயனா அப்படியே தூக்கிண்டு. ஓகே ஜி, அப்படியே தூக்கிண்டு லங்கைக்கு போனாரு. ராமஹ ராவணம் ஹத்வா சீதாம் ஆனயாமாச. ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணி சீதைய ஆனயாமாசன தெரியல ஜி. திருப்பி அழைச்சிட்டு வந்தார். திருப்பி அழைச்சிட்டு வந்தார். ஓகே ஜி, வெரி குட். நல்லா அர்த்தம் சொன்னீங்கம்மா. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, இப்போ பிருந்தாம்மா. ஆமா உதயா, நீங்க ஒரு தடவை இந்த மீனிங்ஸ் வாசிச்சுங்க பார்க்கலாம். ஸ்ரீராமஹ ராஜா கிங், भ्रातरः brothers, सखा with दशाननः 10-headed ravana, पुत्रः son, putri daughter, गतः went, bharya wife, vanam forest, pura once. पुरा दशरथो नाम राजा आसीत्. तस्य तिस्रः भार्याः आसन्. कौसल्यायाः पुत्रः श्रीरामः. रामस्य 3 भ्रातरः आसन्. जनकस्य पुत्री सीता. सीता रामस्य भार्या. पितुः आज्ञया रामः वनं गतः. वने दशाननः रावणः सीताम् आदाय लङ्कां गतः. रामः रावणं हत्वा सीताम् आनयामास. वेरी गुड. नन्ना वाचिंगो फर्स्ट क्लास. वेरी गुड, वेरी गुड. धन्यवादः. धन्यवादः.
இப்ப கீதம்மா நீங்க இந்த 2 பேராகிராஃப்க்கு மீனிங் சொல்ல முடியுமா? ட்ரை பண்றேன் ஜி. ட்ரை பண்ணுங்கம்மா. புரா புரா தசரதோ நாம ராஜா ஆசின். முன்னொரு காலத்தில் ஆசித் முன்னொரு காலத்தில் தசரதர் என்று ஒரு ராஜா இருந்தார். தஸ்ய திஸ்ரஹ பாரியக ஆசின். ஆசன் அவருக்கு 3 மனைவிகள் இருந்தார்கள். கௌசல்யாயாக புத்திரக ஸ்ரீராமக. கௌசல்யுடைய மகன் ராமர். ராமஸ்ய திரயக பிராதரக ஆசன். ராமருக்கு 3 சகோதரர்கள். ஜனகஸ்ய புத்ரி சீதா. ஜனகருடைய மகள் சீதா. சீதா ராமஸ்ய பாரியா. சீதா ராமருடைய மனைவி. வெரி குட். பித்துஹு ஆக்ஞயா ராமக வனம் கத. தந்தையுடைய ஆக்ஞையினால் ராமர் காட்டுக்கு சென்றார். வனே தசானனக சீதாம். ராவணக சீதாம் ஆதாய லங்காம் கதக. லங்காம் கதக. லங்காம் வனே வனத்தில் ராவணன் சீதையை அபகரித்து சென்றார். இலங்கைக்கு சென்றார். ராமக ராவணம் ஹத்வா சீதாம் ஆனயாமாச. ராமர் வதம் செய்து சீதையை காட்டிலிருந்து திரும்ப அழைத்து வந்தார். கேக்குறதா நான் பேசுறது? இப்ப கேக்குறது. வெரி குட் வெரி குட் வெரி குட். தேங்க்யூ ஜி. நல்லா வாசிங்கம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஜி. தேங்க்யூமா. இப்போ 2 பேர் இந்த மீனிங்ஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ் வாசிச்சிருக்கா. 2 பேர் அர்த்தம் சொல்லியிருக்கா. சரியா? யாருக்காவது ஒன்னும் புரியல சுவாமி, ஒரு தடவை நீங்க வேணா சொல்லிடுங்களேன் அப்படின்னா நான் சொல்றேன். இல்ல சுவாமி புரிஞ்சுருத்து, மேற்கொண்டு எக்ஸசைசஸ்க்கு போலாம் அப்படின்னா போயிடலாம். எக்ஸசைசஸ் போலாமா? போலாம் ஜி. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, பவானிமா இந்த எக்ஸசைசஸ் பவானிமா கேக்குறதா நான் பேசுறது? கேக்குறது ஜி. நீங்க எக்ஸசைஸ் அந்த क्वेश्चन சொல்லி ஆன்சர் வாசிக்கிறீங்களா? ட்ரை பண்றேன் ஜி. சீதா கஸ்ய புத்ரி. சீதா ஜனகஸ்ய புத்ரி. வெரி குட். சீதா கஸ்ய புத்ரி. சீதா ஜனகஸ்ய புத்ரி. வெரி குட். ராமஸ்ய பார்யா கா. ராமஸ்ய பார்யா கா. ராமஸ்ய பார்யா சீதா. கரெக்ட். ராமஸ்ய பார்யா கா. ராமனுடைய மனைவி யார்? ராமனுடைய மனைவி சீதை. கரெக்ட். ராமஸ்ய பார்யா சீதா. வெரி குட். அடுத்தது தசானனஹ கஹ. தசானனஹ லங்கா. யார்? தசானனன் யார்? தசானனஹ ராவணஹ. அவ்வளவுதான். தசானனஹ ராவணஹ. வெரி குட். ராமஸ்ய கதி பிராதரஹ ஆசன். ராமஸ்ய கதி பிராதரஹ. கதினா எத்தனைன்னு அர்த்தம். எத்தனை பிரதர்ஸ்ங்களா? ராமஸ்ய கதி பிராதக ஆசன் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் ஜி? ஒண்ணு இல்ல, ராமஸ்ய அந்த கத்தின்றதுதான் அந்த கொஸ்டின் டேக். இங்க அதை ஒண்டி தூக்கிடணும். சரியா?
ஓகே இதுக்கு பதிலா த்ரயஹா அப்படின்ற வேர்ட் த்ரயஹ தீனுக்கு மூணுக்கு த்ரயஹ த்ரயஹா त्रयः भ्रातरः आसन् रामस्य भ्रातरः आसन् கரெக்ட் ராமஸ்ய த்ரயஹ பிராதரஹ ஆசன் आसन् வெரி குட் வெரி குட் நல்லா சொன்னீங்கம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ வெரி குட் அடுத்தது இங்க வந்து இது இருக்கு பாருங்க இது யார் சொல்ல போறா நான் பேசுறது கேக்குறதா கேக்குதுஜி வெரி குட் வெரி குட் வெரி குட் ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி இந்த fill in the blanks உங்களால சொல்ல முடியுமா ட்ரை பண்றேன் ஜி ட்ரை பண்ணுங்க fill in the blanks ஆமா ராமஸ்ய பிதா தசரதः கரெக்ட் ராமஸ்ய பிதா தசரதः வெரி குட் ராமஸ்ய மாதா ம் கௌசல்யா கரெக்ட் ராமஸ்ய மாதா கௌசல்யா ராமஸ்ய த்ரயः ம் भ्रातरः ஆசன் கரெக்ட் ராமஸ்ய த்ரயः भ्रातरः ஆசன் வனே தசானனः சீதாம் ம் ஆதாய ம் லங்காம் கதः ம் வனே தசானனः சீதாம் ஆதாய லங்காம் கதः வெரி குட் நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ ஆனா இது நாலுத்துக்கும் என்ன மீனிங்னு தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அது அப்படியே தமிழ்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ராமஸ்ய பிதா தசரதः ம் ராமருடைய அப்பா தசரதர் ஆமா ராமஸ்ய மாதா கௌசல்யா ம் ராமருடைய அம்மா கௌசல்யா ஆமா ராமஸ்ய த்ரயக பிராதரக ஆசன் ம் ராமருக்கு 3 தம்பிகள் இருந்தார்கள் ம் சகோதரர்கள் ஆமா ம் வனே தசானனः ம் சீதாம் ஆதாய லங்காம் கதः ம் வனத்திலிருந்து வனத்திலிருந்து இல்ல வனத்தில் வனத்தில் ம் ராவணன் சீதையை தூக்கி கொண்டு லங்கைக்கு போனார் கரெக்ட் சென்றான் சென்றார் வெரி குட் நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ ஜி தேங்க்யூ ஜி அடுத்தது மீனாட்சி சண்முக சுந்தரம் அம்மா நீங்க சொல்றீங்களா சொல்றேன் ஜி. இந்த ஆப்போசிட்ஸ் இருக்கே அதுக்கு சொல்லுங்களம்மா கத்தகன போனான், ஆமா ஆகத்தக வந்தான், கரெக்ட் ஆமா ரஷ சஹ 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 அது தெரியல ஜி. ஒண்ணும் இல்ல சஹ அப்படின்னா வித் சஹனா என்னது வித் வித் வினா 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 என்னது தெரியல ஜி எனக்கு. வித்தவுட் 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 ஓகே. அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். என்ன சொல்றேன்? ஜலம் வினா ஜீவனம் அசக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். ஜலம் வினா ஜீவனம் அசக்கியம்னு நான் சொல்றேன். இப்போ ஜலம் அப்படின்னா வாட்டர், ஆமாவா? வினா அப்படின்னா வித்தவுட், வித்தவுட் வித்தவுட் வாட்டர்னு தெரிஞ்சு போச்சு, கரெக்டா? ஜீவனம் அப்படின்னா லைஃப், அசக்கியம் அப்படின்னா நடக்காது. இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது என்ன மீனிங் வருது? தண்ணீர் உணவு இல்லாம வாழ முடியாது ஜீவனம். சரியா? சோ நம்ம சம்ஸ்கிருத சென்டென்சஸ்ல வித்தவுட் அப்படின்ற மீனிங் வரா மாதிரி ஒரு வேர்டை நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க போட வேண்டிய வேர்டு வினா. புரியுதா? சரி, புரியுது. அதுக்கு சொல்லியாச்சு. இங்க சஹன்னு ஒண்ணு இருக்கே, வித்துன்னு ஒண்ணு இருக்கே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் சொல்றேன். இப்போ மீனாட்சிமா இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பவானிமா இருக்கா, சரியா? பவானி மீனாட்சியா சக வனம் அகச்சது. என்ன சொல்றேன் நானு? அகச்சது அப்படின்னா சென்றார். யார் சென்றார்? மீனாட்சி சென்றார். யாருடன் சென்றார்? பவானியுடன் சென்றார். பவானியுடன். புரியுறதா? புரியுது. சரி, எங்கு சென்றார்? வனத்திற்கு சென்றார். சொல்லுவோமா இல்லையா? சரி, இப்போ இங்க இவர் வேங்கடராமன் சர்மா சுவாமி இருக்கார், ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி இருக்கார். வேங்கடராமன் சுவாமி வந்து ஹரிகரன் சுவாமியை கூட்டுண்டு கோவிலுக்கு போறார். இதை நான் சொல்லணும் சம்ஸ்கிருதத்துல. எப்படி சொல்றது? ஹரிகர சுப்பிரமணியா வெங்கடராமேன சக தேவாலயம் கச்சதி. புரியுறதா? புரியுது. அப்போ
அந்த வித்ன்ற மீனிங் நீங்க சம்ஸ்கிருதத்துல கொண்டு வரணும்னா உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய வேர்டு எது? சஹ. சஹ. வித்தவுட் அப்படின்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய வேர்டு எது? வினா. வினா. இது 2 தாமா நீங்க பார்க்கணும். சரியா? சரிங்க ஜி. வெரி குட், நல்லா சொன்னீங்கம்மா. நன்றி. வெரி குட். அடுத்தது வெங்கடராமன் சர்மா சுவாமி ரெடியா? சொல்லுங்க சார். கச்சதி வருமா ஜி? கச்சதி தான் வருமா அது? கச்சத்தின்னு நான் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல சொன்னேன். ஆ, போனார். 2 பேரும் போறாங்க அப்படின்னா கச்சதாக அப்படி வராதுங்களா? புரியல. 2 பேரும் கோயிலுக்கு சென்றார்கள்ல இப்போ. See, அதாவது இங்க யார குறிச்சு நான் சொல்றேன்? ஹரிகர சுப்பிரமணியா அப்படின்ற ஒருத்தர், சரியா? ஓகே. அவர் இவருடன் சேர்ந்து சென்றார். இப்ப நம்ம தமிழ் சொல்லும் போது ஹரிகர சுப்பிரமணியன் வெங்கடராமனுடன் சேர்ந்து கோவிலுக்கு சென்றார்னு எழுதுமா சென்றனர்னு எழுதுமா? சென்றார். அவ்வளவுதான். எப்படி சென்றனர் எப்படி எழுத முடியும்? அதாவது நல்லா அவரோட தான் போனார். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹரிகர சுப்பிரமணிய சுவாமியும் வெங்கடராமன் சுவாமியும் கோவிலுக்கு சென்றனர். இங்க எதுவும் ப்ராப்ளம் வராது. புரியுறதா? இங்க சென்றனர் தான் வரும். அவரோட சேர்ந்து போனார்னு சொல்லும் போது அது அந்த யாரு மெயினான சப்ஜெக்டோ அவருக்கு மட்டும் தான் அந்த வேர்ப் வரும். புரியுறதா? அப்ப அது சிங்குலரா அது வந்து சிங்குலரா தான் இருக்கும். ஆமா, சிங்குலரா தான் இருக்கும். ஓகே ஜி. இது அர்த்தம் புரியுறதா இல்ல கன்ஃபியூஸ் பண்ணிட்டனா? இல்ல 2 பேரும் சேர்ந்து போனாங்கன்னு சொன்னா அது வந்து டியூவலா மாறிடும். அவர் இவரோட போனாருன்னு சொல்லும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பர்சனை மட்டும் தான் குறிக்குது. அவ்வளவுதான். ஓகே, தேர்ட் பர்சனை குறிக்குது. ஆமா. வெங்கடராமன் சுவாமி உங்களுக்கு புரிஞ்சுதா? கன்ஃபியூஸ்? புரியுது சார். இல்ல சார், புரியுது. இப்ப நீங்க சொல்லுங்க பாக்கலாம். சென்றனர்னு போடுவீங்களா சென்றார்னு போடுவீங்களா? சென்றார் தான் சார். சென்றார் தான். அது சென்டென்ஸ் தமிழ் அப்படியே சொல்லுங்க பாக்கலாம். ஹரிஹர சுப்பிரமணியன் சுவாமியுடன் வெங்கட்ராமன் கோவிலுக்கு சென்றார். வெரி குட். நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். சரி, இப்ப அடுத்தது வேர்ப்ஸ் படிக்கணும். யாரு? வெங்கடராமன் சுவாமி படிக்கணும். சரியா? படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். உத்தம புருஷக ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். கிச்சதி பூஜயதி, பூஜயதக, பூஜயந்தி. மத்தியம புருஷக பூஜயதக, பூஜயத. பிரதம புருஷக பூஜயாமி, பூஜயாவக, பூஜயாமக. இல்ல, இப்ப நீங்க வந்து மேல வந்து சாரி, இப்ப லாஸ்ட்ல சொல்லும்போது பிரதம புருஷகான்னு வாசிச்சிட்டீங்களே. ஆக்சுவலா முதல்லதான் பிரதம புருஷகான்னு வாசிச்சிருக்கணும். எப்படி? எங்க இது பாருங்க, நான் ஒரு தடவை பார்த்து காமிக்கிறேன் பாருங்க. பூஜ், டு வர்ஷிப். பூஜயதஹ, பூஜயந்தி. மத்தியம புருஷः பூஜயசி, பூஜயதஹ, பூஜயத. உத்தம புருஷः பூஜயாமி, பூஜயாவஹ. ஆமாம், மாத்தி படி. சாரி. இப்ப நீங்க ஒரு தடவை வாசி காமிங்க பார்க்கலாம். பிரதம புருஷக ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். பூஜயதி, பூஜயதக, பூஜயந்தி. மத்தியம புருஷக பூஜயசி, பூஜயதக, பூஜயத. உத்தம புருஷக பூஜயாமி, பூஜயாவக, பூஜயாமக. வெரி குட். நல்லா வாசிங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். தேங்க்யூ. இப்ப என்னுடைய சமஸ்கிருத பாரதியில இருக்கிற புக்ல எல்லாமே இது எல்லாமே அப்படி உல்டாவா இருக்கு சார். அதாவது ஒண்ணும் இல்ல சார், நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ இந்த புக்கை எழுதினவர் வந்து ஜெகநாதன் சுவாமின்னு ரொம்ப வயசானவர். சரியா? அவெல்லாம் பார்த்தோம்னா அந்த பிராச்சீனமா எப்படி இந்த தாத்துக்களை சொல்லணுமோ அந்த பிரகாரம் தான் எழுதியிருப்பா. அவ மாத்த மாட்டா. புரியுறதா? ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா, சம்ஸ்கிருதம் எல்லாரையும் போயிட்டு சென்றடையணும். ஆமாவா இல்லையா? சென்றடையணும் போது இந்த மாதிரி தாத்து என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் படிக்காம போயிடுவாளோன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் எல்லாம் என்ன பண்றா, ஏற்கனவே இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பர்சன் தானே முதல்ல வருது. அத அப்படி கொடுப்பா. இது மாதிரிதான் கொடுப்பா. புரியுறதா? தான் விஷயமோ தவிர்த்து நீங்க என்ன இது அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு நினைச்சுக்க வேண்டாம். சரியா? வெரி குட். இப்போ ஃபர்ஸ்ட் சான்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தனா?
கொடுத்துட்டீங்க ஜி. சரி, வெரி குட். இப்போ இந்த பூஜயதி, பூஜயதா, பூஜயந்தி வச்சு சென்டென்சஸ் மேக் பண்ணோம். யார் பண்ண போறா? ஆ, சொல்றீங்களா பவானி? try பண்ணுங்க ஜி. சொல்லுங்க. ஆ, இது வந்து அந்த சஹசா தத் அப்படி சொன்னா போதுமா ஜி? அப்படி கூட சொல்லலாம். சஹ பூஜயதி. சஹ பூஜயதி. தௌ பூஜயதி. சஹ பூஜயதி. கரெக்ட். சஹ பூஜயதி. சஹ பூஜயதி. ம். சஹ தௌ. ஒரே நிமிஷம் ஜி, ஒரே நிமிஷம் ஜி. நிதானமா சொல்லலாமா? அவசரம். தௌ பூஜயதः. கரெக்ட். சஹ பூஜயதி. தௌ தௌ பூஜயதः. பூஜயதः. தே பூஜயந்தி. கரெக்ட். தே பூஜயந்தி. கரெக்ட். அதே வந்து சஹ சா தத்துன்னு கூட சொல்லலாம் இல்ல ஜெய் பூஜயதிக்கு. சஹ சா தத்து. ஓ, சஹ சா தத் இது சொல்றீங்க இல்லையா? ஆமா. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சஹ பூஜயதி, தௌ பூஜயதः, தே பூஜயந்தி சொல்றீங்க இல்லையா? துவம். இல்ல, வெயிட். அதே மாதிரி இத வச்சே அந்த ஸ்திரீலிங்கத்தையும் சொல்லி முடிச்சிருக்கோம். ஸ்ரீலிங்கத்தையும் சொல்லிடுங்க. சா பூஜயதி. சா பூஜயதி. சா தே 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 பூஜயதः. கரெக்ட். பூஜயதः. தாஹ பூஜயந்தி. கரெக்ட். வெரி குட். பூஜயதः. அப்படியே நபும்சகலிங்கம் சொல்லிடுவோம். தத் பூஜயதி. ஆமா, தத் பூஜயதி. தே பூஜயதः. தே தானி தானி பூஜயந்தி. வெரி குட். நல்லா சொல்லிக்கோ. இப்ப 3 லிங்கத்தையும் நீங்க சொல்லியாச்சு இல்லையா? ஆமா ஜி. இப்போ செகண்ட் பர்சன் மத்தியம புருஷாகக்கு இப்ப வாங்க. இப்போ வந்து செகண்ட் பர்சன் வந்து துவம் பூஜயசி. ஆமா, துவம் பூஜயசி. யுவாம் பூஜயதः. ஆமா, யுவாம் பூஜயதः. பூஜயதः. யூயம் பூஜயத. கரெக்ட். யூயம் பூஜயத. வெரி குட். நல்லா சொன்னீங்க. இப்போ உத்தம புருஷா. நெக்ஸ்ட் வந்து அகம் பூஜயாமி. ஆவாம் பூஜயாவஹ. ஆமா. வயம் பூஜயாமஹ. வெரி குட். நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னீங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். थैंक यू ஜி. சரி, இப்ப வந்து பவானிமா வந்து ப்ரொனவுன் வச்சு சொல்லியாச்சு. இப்போ நவுன் வச்சு சொல்லணும்னு எனக்கு ஆசை. யார் சொல்ல போறா? எனக்கு யார் ஹெல்ப் பண்ண போறா? ராமஹ பூஜயதி. வெரி குட். ராமஹ பூஜயதி. பாலகௌ பூஜயதः. பாலகௌ பூஜயதः. பாலாஹ பூஜயந்தி. பாலாஹ பூஜயந்தி. வெரி குட். நல்லா சொன்னீங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ராமஹ பூஜயசி. துவம் நீ. அது மாறவே மாறாது. அது சோ இதுக்கு மட்டும் இப்போ வந்து சீதா பூஜயதி. கரெக்ட். சீதா பூஜயதி. சீதா பூஜயதி. அப்புறம் வந்து சீதா சீதா. நெக்ஸ்ட் சீதான்னு ஒருத்தர் இருக்கா. ஆமா. சீதா வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தா. சீதா பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரேகா அம்மாவும் வந்துட்டா, நானும் பூஜை பண்றேன்னு. சரியா? இப்ப ரெண்டு பேரும் சேர்த்துக்கோங்க. சோ சீதா ரேகாச்ச பூஜயதः. வெரி குட். சரி, சீதா அம்மாவும் ரேகா அம்மாவும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஆண்டாள்ஜி என்ன சொன்னா, நானும் தான் பூஜை பண்றேன்னு வந்துட்டா. இப்ப சென்டென்ஸ் சொல்லுங்க. சீதா ரேகா ஆண்டாள் ச பூஜயந்தி. வெரி குட். நல்லா சொன்னீங்க. அடுத்தது நபும்சகலிங்கத்துல. நபும்சகலிங்கம். விருக்ஷஹ பூஜயதி. ஆனா விருக்ஷஹான்ற வேர்டு வந்து மாஸ்குலின் ஜெண்டர் வேர்ட் ஆச்சு. அத நம்ம நபும்சகலிங்கம். அப்பனா வந்து மித்ரம் பூஜயதி. வெரி குட். மித்ரம் பூஜயதி. மித்ரம் பூஜயதி. மித்ரம் இது ரெண்டுக்கு வந்து டுவெல் வந்து மித்ரே பூஜயதः. மித்ரே பூஜயதः. அதே மாதிரிதான் தத்து தே தானி மாதிரிதான். மித்தே. ஓகே ஜி. அப்புறம் மித்ராணி பூஜயந்தி. வெரி குட். மித்ராணி பூஜயந்தி. வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ட்ரை தான் ஜி. இல்ல ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரை பண்ணுங்க. வெரி குட். थैंक यू ஜி. சரி, இப்போ அடுத்த கேள்வி.
இப்போ பிருந்தாமாவுக்கான கேள்வி இது. பிருந்தாமா ரெடியா? ஆமா மகோதயா. இப்போ பவானிமா என்ன பண்ணிட்டா, நவுன் வச்சு சொல்லியாச்சு, ப்ரொனவுன் வச்சு சொல்லியாச்சும்மா. சரியா? ஆமா மகோதயா. சீதா பூஜயதி, சீதா ரேகாச்ச பூஜயதः, சீதா ரேகா ஆண்டாள் ச பூஜயந்தி சொல்லிட்டா. ஓகேவா? ஆமா மகோதயா. ஆனா எனக்கு என்ன டவுட் வந்துருதுன்னா, யார பூஜை பண்றான்றத சொல்லலையே, மென்ஷன் பண்ணலையே, என்ன பண்றதுன்னு தெரியல. அதையும் சேர்த்து நீங்க ஒரு சென்டென்ஸா சொன்னா நல்லா இருக்கும். அர்ச்சகः தேவீம் பூஜயதி. வெரி குட். அர்ச்சகः தேவீம் இல்லையா? தேவீம் தானே சொன்னீங்க? ஆமா, தேவீம் பூஜயதி. வெரி குட். அர்ச்சகः தேவீம் பூஜயத்தினா என்ன மீனிங்மா? அர்ச்சகர் தேவியை பூஜை செய்கிறார். வெரி குட். பூஜிக்கிறார். வெரி குட். பூஜிக்கிறார். அர்ச்சகௌ தேவீம் பூஜயதः. அர்ச்சகௌ தேவீம் பூஜயதः. வெரி குட். ரெண்டு அர்ச்சகர்கள் தேவியை பூஜிக்கின்றனர், பூஜிக்கிறார். அர்ச்சகாः தேவீம் பூஜயந்தி. வெரி குட். அர்ச்சகாः தேவீம் பூஜயந்தி என்ன மீனிங்மா? அர்ச்சகர்கள் எல்லாரும் தேவியை பூஜிக்கின்றனர். வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ன சொன்னீங்கம்மா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். தன்யவாதம். தன்யவாதா. அடுத்த கேள்வி வந்து ரேகாமாவுக்கு கேட்கலாமா? எஸ் ஜி. இப்ப என்ன டவுட் வந்துருது, முதல்ல பவானிமா வந்து யாரு பூஜை பண்றான்னு சொல்லிட்டா, கரெக்டா இல்லையா? ஆமா ஜி. சரி. ரெண்டாவது பிருந்தாமா சொல்லும் போது யாரை பூஜிக்கின்றனர் அப்படின்றத சொல்லிட்டா, கரெக்டா இல்லையா? ஆமா ஜி. ஆனா பவானிமா என்ன சொல்ல மறந்துட்டா அப்படின்னா, எங்கன்றத சொல்ல மறந்துட்டா. எந்த இடத்துல சொல்லணுமா இல்லையா? ஆமா ஜி. அதை நீங்க தான் சொல்லணும். அவ சொன்ன சென்டென்ஸ்லேருந்தே நீங்க ஆரம்பிக்கலாம். அர்ச்சகः தேவீம் அப்படியா ஜி? அத சொல்றேடா. வெரி குட். அர்ச்சகः தேவீம் மந்திரே பூஜயதி. வெரி குட். மந்திரே. சரியா? வெரி குட். அர்ச்சகः தேவீம் அர்ச்சகௌ தேவீம் மந்திரே பூஜயதः. வெரி குட். அர்ச்சகாः தேவீம் மந்திரே பூஜயந்தி. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதுக்கப்புறமா துவம். என்ன ஜி? துவம் त्वं மந்திரே பூஜயசி. கரெக்ட். துவம் மந்திரே தேவீம் பூஜயசி. தேவீம் பூஜயசி. யுவாம் மந்திரே தேவீம் பூஜயதः. யூயம் மந்திரே தேவீம் பூஜயத. வெரி குட், வெரி குட், வெரி குட். அஹம் மந்திரே தேவீம் புஷ்பேனன்னு சொல்லலாமா ஜி? புஷ்பேன பூஜயாமி. அடுத்தது வரப்போறது. சரி. त्वं சாரி அஹம் தேவீம் மந்திரே பூஜயாமி. ஆவாம் மந்திரே தேவீம் பூஜயாவஹ. வயம் மந்திரே தேவீம் பூஜயாமஹ. வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன சொன்னீங்கம்மா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். Thank you. சரி, இப்போ ரேகா பார்சாரதிமா சொல்லியாச்சு. அடுத்தது ஆண்டாள்ஜிமா கிட்ட கேள்வி. ஆண்டாள்ஜிமா நீங்க சொல்றீங்களா? எஸ் ஜி. இப்போ ரேகா பார்சாரதிமா எது வரைக்கும் சொன்னான்னா, யாரு பூஜை பண்றா, யாருக்கு பூஜை பண்றா, எந்த இடத்துல பூஜை பண்றா, இது மூணுத்தையும் சேர்த்து சொல்லிட்டாமா. சரியா? ஓகே ஜி. நீங்களும் அதே தான் சொல்ல போறீங்க. ஆனா எதை கொண்டு பூஜை பண்ண போறீங்க? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணுமா இல்லையா? எஸ் ஜி. இப்போ ரேகா பார்சாரதிமா சொல்லலாம் இல்லையா, புஷ்பேன அப்படின்னு சொன்னாலா இல்லையா? எஸ் ஜி. புஷ்பேனன்ற வேர்டை இந்த சென்டென்சஸோட சேர்த்துட்டே சொல்ல வேண்டியதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ஜி. ஓகே ஜி. அர்ச்சகः தேவீம் மந்திரே புஷ்பேன பூஜயதி. கரெக்ட். புஷ்பேன பூஜயதி. அர்ச்சகௌ
देवीं मन्दिरे पुष्पेण पूजयन्ति पूजयतः सारी जी பரவாயில்ல. पूजयतः अर्चकाः देवीं मन्दिरे पुष्पेण पूजयन्ति வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது இரண்டாவது. त्वं मन्दिरे देवीं पुष्पेण पूजयसि வெரி குட். त्वां मन्दिरे देवीं युवां दाने யுவாம் தாமா, யுவாம் தான். युवां मन्दिरे देवीं पुष्पेण पूजयतः வெரி குட். यूयं मन्दिरे देवीं पुष्पेण पूजयथ வெரி குட். அடுத்தது. अहं मन्दिरे देवीं पुष्पेण पूजयामि கரெக்ட். आवां मन्दिरे देवीं पुष्पेण पूजयावः अयं मन्दिरे देवीं पुष्पेण पूजयामः வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்? நான் பேசுறது கேக்குறதா? ஹலோ, கேக்குறதா? கேக்குறது ஜி. ஓகே, வெரி குட், வெரி குட். என்ன சொன்னீங்க ஆண்டாள்ஜி? வெரி குட், थैंक यू தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ பிருந்தாமா இல்ல பவானிமா, பிருந்தாமா, ரேகாமா, தென் ஆண்டாள்ஜி, 4 பேர் சொன்னது மத்த வாழ்க்கையில புரிஞ்சுதா? இல்ல சுவாமி, என்னமோ புரிஞ்ச மாதிரி இருந்தது, மேல சென்டென்ஸ் எல்லாம் அடிக்கிட்டே போயிட்டா என்ன பண்றது, இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? புரிஞ்சு. கீதமாவுக்கு புரிஞ்சுது. வெரி குட். ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமிக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? புரிஞ்சதுச்சு. அதாவது இது எப்படி அப்படின்னா, நம்ம தமிழ்ல என்ன பண்ணுவோம், சாதாரணமா ஒரு கேள்வியானது கேட்போமா இல்லையா? ஆமாங்க. முதல்ல நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்க பேர் என்ன, உங்க பேரை நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறமா நான் என்ன கேட்கிறேன், படிக்கிறீங்களா? படிக்கிறோம். என்ன படிக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுவீங்க. எங்க படிக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுவீங்க. எப்ப படிக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுவீங்க. சொல்லுவோமா இல்லையா? ஒரு கேள்வியா அது பதில் பெருசாகிட்டே போகுமா இல்லையா? அது மாதிரிதான் இப்ப சொன்ன இந்த சென்டென்சஸ். புரியுறதா? இது மாதிரிதான் சின்ன சின்னதா நம்ம வந்து கூட 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 ஒரு வார்த்தையா சேர்த்துட்டே போலாம். புரியுறதா ஜி? இது வந்து இப்ப பிரசன்ட் டென்ஸ் இல்ல ஜி? ஆமா. இது வந்து நம்ம எப்படி ஜி வேற டென்ஸ்ல மாத்துறது? அது வந்து ஃபியூச்சர்ல வருமா ஜி? இதுவே வந்து பாஸ்ட் டென்ஸ்லயும் வரும், இதுவே வந்து ஃபியூச்சர் டென்ஸ்லயும் வரும். சரியா? அது வரும்போது பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது அப்பூஜயத்து, அப்பூஜயதாம், அப்பூஜயன்னு அது மாதிரி வரும். சரியா? அதே மாதிரி ஃபியூச்சர்ல வரும்போது பூஜயிஷ்யதி, பூஜயிஷ்யதா, பூஜயிஷ்யந்தி அது மாதிரி வரும். சரியா? இப்போ வர்ஷிப், அது ஃபியூச்சர்ல நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது வில் வர்ஷிப்னு சொல்லுவோமா இல்லையா? வில்ல மட்டும் கூட சேர்த்துவோமா இல்லையா? அது மாதிரி சில வார்த்தைகள் கூட வந்து அது ஃபியூச்சர் டென்ஸ். ஆமா. சரியா? ஓகே ஜி, ஓகே ஜி. சோ அது நமக்கு ஃபியூச்சர்ல வரும்ல ஜி? ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா வரும். சரிங்க ஜி. சரி, இந்த கட்டம் வரைக்கும் இருக்கட்டும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. சரியா?